பேச வரக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய பின்புலம் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வேண்டாங்க, நம்ம காலேஜ் ஸ்கூலுடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். வந்து மேலேருந்து வருது இந்த மாதிரி ஒரு அந்த காலத்திலே விமானம் இருந்துக்கு. இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் புராண காலத்திலே இருந்துக்கு. இதெல்லாம் நல்ல மேம்பட்டு வரணும்னா கல்வி கூடங்கள் கட்டணும். ஒரு சமூகம் நாசமாக போகணும்னா கல்வி கூடங்களை RSS கொண்டு போய் கொடுத்துரும். நடந்தால் நம்புகிறேன்ங்கிறது நாத்திகம், நம்புங்கள் நடக்குங்கிறது ஆத்திகம். கொண்டு வந்து பாவம் புண்ணியம் இதெல்லாம் மிக பிற்போக்கான வாதமாக நான் பார்க்கிறேன். விமனன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லோயாலா கல்லூரியோடைய பேராசிரியர் டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் தோழர் தீபக் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். அசோக் நகர்ல இருக்கிற பெண்கள் மேல்நிலை பள்ளியில மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படிங்கிற பெயர்ல பிற்போக்குவாதம் பத்தி பேசியிருக்காரு. அது இப்ப பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? இது மாதிரியாக ஒரு பிற்போக்குத்தனமான சட்டத்திற்கு புறம்பான இந்திய அரசியலமைப்பு வகுத்திருக்க நெறிகளுக்கு மாறாக பொதுவாகவே பிற்போக்கான அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது இது பற்றிய விழிப்புணர்வு இருக்கக்கூடிய, இது குறித்த பார்வை இருக்கக்கூடிய அந்த பார்வை இல்லாத ஆசிரியர் இருக்கார் இல்லையா, மாற்றுத்திறனாளி ஆசிரியர், அவர் அதை எடுத்து கேட்கறதுங்கிறது ரொம்ப இயல்பாக நடந்த விஷயம். யாருமே வந்து டிசென்ட் அப்படிங்கிறது டெமோக்ரஸியில், அதாவது எதிர்ப்புங்கிறது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான கூறு. எதிர்ப்பு இல்லை என்றால் டெமோக்ரஸிங்கிறதே இல்லை, அது எசன்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. டிசென்ட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அப்ப இந்த மாதிரியான ஒரு தவறு நீங்க போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால தான் நீங்கள் இப்படி பிறக்கிறீர்கள் என்கின்ற அந்த கருத்து வருகின்ற பொழுது தான் செய்யாத ஒரு தவறுக்காக நான் இன்றைக்கு சிலுவை சுமக்கிறோம் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்லுவதை நம்பக்கூடிய இடத்துல அறிவு பெற்ற சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள பகுத்தறிவும் சுயமரியாதையும் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை எதிர்த்து கேட்பார்கள். அப்படி எதிர்த்து கேட்ட ஒரு எதிர்வினை தான் இன்றைக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நீங்க யாரு, உங்க பர்சனல் அட்டாக்கா மாறுது. உங்க பேர் சொல்லுங்க, பேர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபையிலிருந்து ஒருத்தர் எதிர்ப்பு கிளம்புறாங்க, உங்க பேர் என்ன, அது அந்த இடத்துக்கு தேவையே கிடையாத ஒரு விஷயம். உங்களுடைய சிஇஓக்கு இல்லாத அறிவா உங்களுக்கு இருந்துருது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நாங்க மேல யாரோ ஒருத்தர் மேல நீங்க கீழே குறித்து அதெல்லாம் சரியான பார்வை இல்லை. ஒரு நீங்க இவ்வளவு நாள் கல்வி சொல்லிக் கொடுக்காத கல்வியை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், புத்தகத்தில் இல்லாத சப்ஜெக்டை மத்தகத்தில் நான் ஏற்றுக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கேலிக்கூத்தாக ஒரு விஷயத்த மாதிரி பேசுற மாதிரி தான் இருக்குதே தவிர இது வந்து பிற்போக்குவாதம்ங்கிறது தவிர வேற என்ன சொல்லுது. இது வந்து கன்சர்வேட்டிவிசம். எந்த வகையிலும் மக்களை வந்து முன்னேற்றக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகல. இல்லைன்னா அவர் 10th பாஸ் பண்ணிருக்கிற மனிதர் தான், அவருடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். அகாடமிக் சிஇஓங்கிறது யாருன்னு தெரியல அவருக்கு. அந்த பொறுப்பு என்ன, அது வந்து கல்வியாளராக இருந்து கல்வியை நிர்வகிக்கிற இடத்துக்கு போறாரு. அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அகாடமிஷியன், அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டராக, அதாவது கல்வி நிர்வாகியாக இருப்பவர் கல்வியாளராக தான் இருக்கணும். முதல்ல பிரின்சிபல் இருக்காரு, பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்காரும் போது அவர் யாரு, வைஸ் சான்சலர் இருக்காரு, அவர் ஒரு ப்ரொஃபசர் தானே, துணைவேந்தர் ஒரு ப்ரொஃபசர் தானே. அவர் துணைவரா இருந்து இப்ப கிளாஸ் எடுக்க மாட்டாங்களா? பிரின்சிபல் இருக்காரு, அவர் கிளாஸ் எடுக்க மாட்டாரா? எங்க பிரின்சிபல் கிளாஸ் எடுக்கணும். எந்த பிரின்சிபாலும் பிரின்சிபலுக்குன்னு ஒரு தனி, அவர் எந்த துறையில இருந்து வராரோ, ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டோ, சோசியல் ஒர்க்கோ, சோசியாலஜி, கெமிஸ்ட்ரி, வாட் எவர் இட் இஸ், அங்க உட்கார பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்காரும் பொழுது சிலபஸ் என்ன, எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் இது பண்ணிருக்காங்க, எத்தனை மார்க்குக்கு எப்ப டெஸ்ட் வைக்கணும், என்ன டைம் டேபிள், பல்வேறு விஷயங்களை அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம். அதே மாதிரி தான். பட் ஆனா கிளாஸுக்கு வரும்போது ஒரு ஆசிரியர், சிஇஓங்கிறவரும் ஒரு ஆசிரியர், பிஎட் முடிக்காம வந்திருப்பாங்களா? அப்ப இவங்களை விட உனக்கு அறிவு அதிகமா இருக்குமா? இதெல்லாம் வந்து ஒரு அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் அகாடமிக்ஸ். அகாடமிக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல். எதை சிந்திக்க வேண்டும்ங்கிறத எப்படி சிந்திக்க வேண்டும் சொல்லி கொடுப்பார், எதை சிந்திக்க வேண்டும்ங்கிறத அப்புறம் தான் சொல்லணும். அப்ப எப்படி சிந்திக்கணும்ன்ற சொல்லி தரணும்ல, அதான அகாடமிக்ஸ் இல்லையா? கருப்பு வெள்ளை சிந்தனை மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்கோட்டில் பயணம் பண்ணுகிறது. ஐதர் மை வே ஆர் நோ வே, ஆர் ஐதர் மை வே ஆர் ஹைவே. இப்படி எல்லாம் ஒரு இரட்டை சிந்தனை கொண்டு வந்து பாவம் புண்ணியம் இதெல்லாம் மிக பிற்போக்கான வாதமாக தான் நான் பார்க்கிறேன். இதுதான் அங்க நடந்தது. அந்த நடந்த சம்பவத்தை நான் அப்படிதான் ஐ வில் டீகோட் இட். நான் அப்படிதான் பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய பொலிட்டீஷியன்ஸ், குறிப்பா பாஜகவை சேர்ந்த பொலிட்டீஷியன்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்மீக சொற்பொழிவு தேவைதான், அவர் பேசுனதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை என்னன்றது எல்லாவற்றையும் இதுக்குள்ள பார்க்க பண்றதுக்கான முயற்சியை தான் வந்து என்ன பண்ணுது, ஒரு வழி சொல்லி பல வழி போடுற வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே செய்யும். அது இந்த விஷயத்துல அதை அப்படிதான் செய்ய விரும்புது. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை, போட்டி தேர்வுகள் அதிகமாயிடுச்சு. தேர்வுகளை எப்படி எதிர்நோக்கு, எப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட் அணுகிறது, எப்படி படிக்கணும், எது செய்யணும், போதைப் பொருள் வஸ்துக்கள் அடிமையாயிடக்கூடாது, நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு நம்மளை வளர்த்துக் கொள்வது, படிப்புக்கு புத்தகங்கள் வந்து எத்தனை வகைப்படும், எத்தனை விதமான புத்தகங்கள் படிக்கலாம். இப்ப இறையன்பு சார் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, போர் தொழில்
தொழில் பழகு. நான் என்னுடைய எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்றேன், போர் தொழில் பழகுங்கிற புத்தகம் எப்படின்னா, போட்டித் தேர்வுகளும் போருக்கு ஒப்பானவை, யூகங்கள் வகுப்போரே சோகங்கள் தவிர. அந்த வார்த்தைகள்லாம் ஒரு எழுதிக்க வார்த்தை. அப்ப வந்து போட்டி உலகம் ஆயிடுச்சு, அதை எப்படி எதிர்கொள்வது? அப்ப வியூக மேலாண்மை, யுக்தி மேலாண்மை எவ்வளவு முக்கியம். நோக்கம் எதுவாக இருந்தாலும் வியூகம் சரியில்லைன்னா விளைவு வந்து ரிசல்ட் வந்து நல்லதா இருக்காது. இது போன்ற ஒரு அறிவார்ந்த பார்வை. இது டெம்பரரி எமோஷன்ஸ்னால பர்மனன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. அதாவது தற்காலிக உணர்ச்சிகளை மையப்படுத்தி நிரந்தர முடிவுகள் எடுக்கக்கூடாது. இப்படி எல்லாம் தங்களுடைய வாழ்வியல் மேலாண்மையை உணர்வுகளால், உணர்ச்சிகளை எப்படி கையாளுவது, உணர்வுகளை எப்படி கையாளுவது, எப்படி சரியாக வேலை, இன்ட்ராபர்சனல் மேனேஜ்மெண்ட், இன்டர்பர்சனல் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள், லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கு. அதாவது வாழ்க்கைக்கான மிக முக்கியமான பேசிக் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், இத மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்ப எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு மாணவர்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்க. பாவம் புண்ணியம், பூலோகம் மேலோகம் திரிலோகம் என எள்ளு தண்ணி இறைக்கிறது, இங்க இருந்து தண்ணி எள்ளு தண்ணி இறைச்சோம்னா மேல போற பித்ருக்களுக்கு கிடைக்கும், அப்படி எல்லாம் பேசுறது வந்து எந்த வகையிலும் நம்மளுடைய மாணவ செல்வங்களை அடுத்த கட்ட இடத்துக்கு கொண்டு போகாது. அந்த காலத்திலேயே விமானம் இருந்திருக்கு, அந்த காலத்திலேயே விமானம் இருந்திருக்கு. இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் புராண காலத்திலே இருந்திருக்கு. இதெல்லாம் ஆன்மீகமா? இதெல்லாம் எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லா? இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன தேவை? பெற்றோர்கள் இத்தனை கனவுகளை சுமந்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். அப்ப அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு என்ன தேவை? எந்த புத்தகங்கள் கொடுக்கலாம், எந்த புத்தகங்களை எங்கே கொடுக்கலாம், எப்படிப்பட்ட புத்தகங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வாசிப்புக்கான புக் கிளப்ஸ், வாசிப்பை எப்படி ஊக்குவிக்கலாம், பிள்ளைகளுடைய அறிவாற்றலை எப்படி ஊக்குவிக்கலாம், எப்படி சிந்திக்கிறது, கிரியேட்டிவிட்டி எப்படி வந்து அதிகப்படுத்தலாம், இதை பற்றி எல்லாம் தான் இந்த பிள்ளைகளுக்கு தேவையே தவிர நீங்க நினைக்கக்கூடிய மத போதனையும் ஆன்மீகம். அதான் நான் நினைக்கிறேன், நாத்திகம் ஆத்திகம் என்னதுன்னா ரொம்ப சிம்பிள்மா. நடந்தால் நம்புகிறேன்ங்கிறது நாத்திகம், நம்புங்கள் நடக்குங்கிறது ஆத்திகம். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் முக்கியமா, அடிப்படை நடைமுறை அறிவு முக்கியமா. சயின்ஸ் ஃபார் த சொசைட்டின்னு நினைச்சதா அப்துல் கலாம். சயின்ஸ் யாருக்காக போகணும்? சொசைட்டிக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு அணுவிஞ்ஞானி. அணுவிஞ்ஞானி கால் ஊனமுற்றப்பட்ட, கால் மூடப்பட்ட ஒரு ஆளுக்கு அந்த காலிப்பர் எவ்வளவு கஷ்டமாக இருக்கணும்னு ஃபங்க்ஷனலா யோசிச்சு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிசாம் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து, மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து அந்த காலிப்பரை தயார் பண்றார். அதான் என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புங்கிறார். அக்னி பிருத்திவியை கண்டுபிடிச்சது இல்ல பிரம்மோஸை கண்டுபிடிச்சு அவருடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக அக்னி சிறகுகள் புத்தகத்தில் அவர் எழுதல. அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செஞ்சோங்கிறத பெருசா நினைக்கிறார். அப்ப அறிவியல் கூட, அணுவிஞ்ஞானி அறிவியல் கூட யாருக்கு உதவணும்? கடைக்கோடி மனிதனுக்கு உதவணும் என்று கருத்தியல் தானே அதிகமா வந்திருக்கு. நீங்க இங்க இடத்துல போய் ஆன்மீகத்தை திருத்துறேன், இதை பண்றேன்றதுலாம் பிற்போக்குவாதத்துடன் உச்சம். பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பேர் போனது. அவர்கள் அதாவது ஒரு சமூகம் நல்ல மேம்பட்டு வரணும்னா கல்வி கூடங்கள் கட்டணும். ஒரு சமூகம் நாசமா போகணும்னா கல்வி கூடங்களை RSS கொண்டு போய் கொடுத்துடணும். அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப சாதாரண அடிப்படையான விஷயம். அவர்கள் அந்த பிற்போக்குவாதத்தை வச்சுக்கிட்டு, வலதுசாரி தத்துவத்தை உள்ள வச்சுக்கிட்டு, கோமாதாவினுடைய படத்தை வச்சுக்கிட்டு, அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகளை என்ன பண்ணிக்கிட்டோம், குடிச்சுக்கிட்டோம், இது பண்ணிக்கிட்டோம். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த திராவிட மண், பகுத்தறிவு பெரியாருடைய மண், அம்பேத்கருடைய பார்வை இருக்கக்கூடிய மண் கண்டிப்பாக இந்த கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அது நமக்கு தேவையும் இல்லை. தோழர் மகாவிஷ்ணு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்ங்கிற பேர்ல அந்த சொற்பொழிவை பேசிட்டு இருக்கும்போது எல்லா ஆசிரியர்களும் அமைதியா இருந்தாங்க. அதுல முனைவர் சங்கர் மட்டும் தான் அவங்களை எதிர்த்து வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சங்கர் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை உள்ள ஒரு தோழர் தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு பார்வையிலே நம்ம சொல்ல முடியாது, அவருக்கு தான் ஆக்சுவலாக அங்கே பார்வை இருக்கு. இவர் வந்து ஒரு அம்பேத்கரிய கருத்தியல், பெரியாரிய கருத்தியல், திராவிட சித்தாந்தம், இது எல்லாத்தையும் மனசுல வாங்கின ஒரு தோழர். இவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் பேச வரக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய பின்புலம் சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வேண்டாங்க, நம்ம காலேஜ் ஸ்கூலுடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்க வந்து மேலேந்து வருதுன்ற மாதிரி ஒரு கபட நாடகம் நடந்துதான் இது நடந்திருக்கு. சங்கர் வந்து அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை எதிர்த்திருக்காங்க. சரியில்லைங்க சார், இது வந்து சரியான முறை இல்லை, இப்படி நீங்க பேசாதீங்கன்னு சொல்ல வந்து ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்லி பேசவும் இது பெரிய சிக்கலாக விடிந்திருக்கு. சங்கர் மாதிரியான ஒரு பகுத்தறிவாளர் நமக்கு கிடைச்சிருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அதுலயும் அந்த கூட்டத்தில் எழுந்துச்சு நின்று பேசுறது இருக்கு பாருங்க. எல்லாரும் யாரை வந்து மட்டும் தட்டுறாங்க? ரொம்ப சிம்பிளா பாருங்க, ஒரு இந்த கருத்தை விட்டுருங்க. நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய சக பணியாளர் ஒருத்தர் வந்து மேடையில் வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆசிரியருக்கு சப்போர்ட்டா தானே இருப்போம். மேடையில மைக், அது என்ன மைக்குன்னு தான் எனக்கும் தெரியல. கடந்த 2 பேட்டிகளை கூட கேட்டேன். அந்த மைக்கு நான் பார்த்ததில்லை. எங்கேருந்து வாங்க ஸ்டைலாக இருக்குது அந்த மைக்கு. அந்த மைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு பேசினா உள்ள பேசக்கூடாது என்னவோ, கிழந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்னவோ, ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு அந்த மைக் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மைக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தால் அப்படி பேசக்கூடாது போல இருக்கு. அவங்களை எதிர்த்து இப்படிதான் நடந்திருக்குது. அது தட்டி கேட்டுருக்கிறார். நம்ம ஆசிரியர்கள் வாய் பொத்தி மௌனமாக இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் என்ன பாரதியினுடைய பிள்ளைகள் எனக்கு தெரியல. பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு பாரதி. இவர்கள் என்ன எடுத்திருக்கிறார்? பாதகம் செய்கிறாருன்னு தெரிஞ்சு எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் இருந்துச்சு. எங்க மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினுடைய சிங்க அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கே அங்கொரு காட்டிடை பொந்தில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தன் வீரத்தில் முப்பென்று குஞ்சொன்று. அப்படி அந்த அவர் ஒரு அக்னி குஞ்சாக இருந்துதான் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தின் ஒட்டுமொத்த குரலாக சங்கர் வெடித்திருக்கிறார். அதுதான் நாங்க பார்க்கிறோம். திராவிட குழந்தையாகத்தான் இருந்திருக்கிறார். பகுத்தறிவு
பகுத்தறிவு பகலனுடைய மாணவனாக இருந்து அடிச்சிருக்கிறார். அதுங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. மற்ற ஆசிரியர்கள் பேசவில்லை என்பது வரலாற்றில் அவர்கள் தலைகுனிவார்கள் என்பதுதான் யதார்த்தம். அவர்கள் எங்கே ஞான குப்பை வந்தாலும் அந்த குப்பையை பெருக்கி தூக்கி தள்ளி விடுவதால் பகுத்தறிவு. இங்கே வந்திருந்தது ஒரு ஞான குப்பை தான், ஞான அறிவு இல்லை. அவருக்கு இருந்தது ஞான செருக்கும் இல்லை, அது பிற்போக்குவாதம். அதாவது இன்னொன்று என்னன்னா, இன்னும் சொல்றேன், அவர் பேசின பிற்போக்குவாதம் என்னன்னா, நான் சொல்றேன், வள்ளுவர் இடத்துல சொல்லுவாரு, அதாவது கல்லாதான் நுட்பம் கழிய நன்றாயிரும் கொள்ளார் அறிவுடைய முடிஞ்சு போச்சு. என்னதான் நல்லதாக இருந்தா கூட படித்தவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ என்ன பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நல்ல விஷயமே படிச்சவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நீங்க பேசக்கூடிய கலிச்சடைகள் எல்லாத்தையும் இந்த சமூகம் தூக்கி குப்பையில் எரிந்து விட்டு தான் நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர்.